இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பிரபு பழி வாங்கணும்னு நினைச்சுதான் தேனை கல்யாணம் பண்ணிருக்கான். அதனால ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அத நினைச்சு நாம ஃபீல் பண்ணலாமா? சொல்லு. பிரபு ஜெயிச்சிட்டானா என்ன? சொல்லு தமிழ். பிரபு ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறியா? தமிழ், பிரபுவ சும்மாலாம் நான் இந்த வீட்டுக்கு கூப்பிடல. ஜனகாம்பா வீட்டு தோட்டத்துல பூத்த பூவ ஒருத்தன் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா கூட அவனுக்கு என்ன ஆகும்னு பிரபுக்கு புரிய வைக்கணும். உனக்கு புரியல? சரி, பிரபு என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு நினைக்கிற? சிபி, நீ சொல்லு. என்ன, நம்மள ஜெயிச்சுட்டதா நினைச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான் ஜானு. கரெக்ட், கரெக்டா சொன்ன. நாம ஒத்துக்காத வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. பிரபு என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருக்கட்டும். நான் சொல்றத கேக்குறிய தமிழ்? தமிழ், அந்த பிரபு இருக்கானே, அவங்க அப்பாவை விட ரொம்ப கேவலமானவன், கொஞ்சம் ஆபத்தானவனும் கூட. அதுக்கு சாட்சி நான் தான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் நீயும் தேன்மொழியும் எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்ன அந்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உடனே கிளம்பி வந்துட்டான். அதோட உள்ள அர்த்தம் வேற. நம்ம அத்தனை பேர் முன்னாடியும் அவன் ஜெயிச்சிட்டேன்னு காட்ட போறானா. நம்மள டார்ச்சர் பண்ணி நம்மளோட நிம்மதியை கெடுக்க போறானா. அப்படியெல்லாம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சிட்டு இருக்கான். அவனை என்ன பண்றது ஜானு? என்ன பண்றதுன்னா, திரும்பவும் பழைய மாதிரி கம்பேக் கொடுக்கணும். இந்த வீட்ல அந்த பிரபு ஒரு நாள் கடத்தவே பயப்படணும். சின்ன பையன் மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா அப்பா, அந்த ஜனாமா ரொம்ப மோசமான ஆளுப்பா, இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல, தயவு செஞ்சு தேன்மொழிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவளை விட்டு நான் ஓடி வந்துடுறேன்ப்பா, பிளீஸ் பா, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்துங்கப்பான்னு அவன் அழணும். நாம் அழ வைக்கணும். வாவ் ஜானு, வாவ். இந்த ஜானுவை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும். சூப்பர் ஜானு. என்ன தமிழ், சம்பவம் பண்ணிருவோமா? பண்ணிரலாம் ஜனாமா. இதுதான் தமிழ். இந்த தமிழை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்க பாரு, இப்ப போய் நிம்மதியா தூங்கு. நாளையில இருந்து நம்ம ஆட்டத்தை நம்ம ஆடுவோம்.